10 மணி நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக இருக்கணுமா, விரிசல் வராமல் இருக்கணுமா, அப்போ கொழுக்கட்டை மாவு கூட இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு மாவை சேர்த்து பாருங்கள். உங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்து சாஃப்ட்டாக பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் பஞ்சபாத்திரத்தில் வந்து தண்ணி வைப்போம் இல்லையா, அது வந்து நாள் கணக்காக விளக்காமல் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பச்சை பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதை விளக்குறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பாருங்கள். பாதி லெமன் எடுத்துருக்கேன். லெமன் கூட உப்பு சேர்த்து தேய்க்கும் போது அந்த செம்பு பாத்திரம் நல்லா புத்தம் புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உள்ளெல்லாம் நல்லா பச்சை பிடிச்சி போய் பாசி பிடிஞ்சி போய் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக வந்து லெமன் வச்சு விளக்கும் போது அந்தளவு வந்து சுத்தமாகாது. ஏன்னா லெமன் வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். அதை நல்லா பிடிச்சி நம்ம கிரிப்பாக வந்து தேய்க்கிறதுக்கு முடியாது இல்லையா. அதுக்காகனா ஒரு சின்ன டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூன் வச்சு நல்லா உள்ளே ஃபுல்லாக சுரண்டி தான் எடுக்கணும். அதுக்கு நம்ம முன்னாடியே வந்து இந்த பஞ்சபாத்திரத்தை ஒரு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம லெமன் உப்பு வச்சு நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து சுரண்டி எடுத்தோம் அப்படின்னாவே அதில் உள்ளே இருக்கிற அந்த பாசி பச்சை நிறம் எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள், தண்ணியே எந்த அளவு வந்து கலர் மாறி போயிருக்கு. நம்ம கரண்டியும் அதே மெத்தடில் நம்ம நல்லா கழுவி தேய்ச்சி ஒரு ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னாவே பஞ்சபாத்திரம் நல்லா ஸ்பூனு அந்த பாத்திரம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. பாருங்கள், புத்தம் புதுசு மாதிரியே சூப்பராக இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அப்படின்னாவே இந்த மாவு கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவு எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை நல்லா சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் உப்பு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு உருண்டையாக நம்ம உருட்டி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு உருண்டை உருட்டி சென்டரில் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா 2 கைகள் இன்னும் ஷேப்பில் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த விதமான கொழுக்கட்டை பூர்ணம் வந்து செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூர்ணம் செஞ்சு உள்ள சென்டரில் அழகாக உருண்டை உருட்டி நம்ம வந்து உள்ளே வச்சு அழகாக நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. 4 சைடும் வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்போ தான் வந்து ஒரு பொருள் தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் வந்து கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கத்தியை வச்சு தான் வந்து அழகாக வந்து நம்ம வந்து டிசைன் போட போகிறோம். இதுக்காக வந்து கொழுக்கட்டைக்காக நம்ம அச்செல்லாம் கடையில் போய்ட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஷார்ப்பாக இருக்கிற பகுதி வந்து நம்ம வந்து எடுத்துக்கூடாது. கொஞ்சம் வந்து கத்தியை பரட்டி வச்சு இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நல்லா ரோல் பண்ணி நம்ம அழகாக வந்து ஒரு கோடாக போட்டோம் அப்படின்னாவே நல்லா நமக்கு அச்சு மாதிரி நமக்கு சூப்பராக நல்லா கிடச்சிரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு கிண்ணம் சைஸில் எனக்கு வந்து கொழுக்கட்டை வந்து செய்ய வராது அப்படின்னிங்கன்னா, நார்மலாக வந்து அழகாக நம்ம பூரிக்கெலாம் மாவு தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கை விரல்களாலே நம்ம வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டினோம் அப்படின்னாவே அந்த கொழுக்கட்டை மாதிரி நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த கொழுக்கட்டை வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து செய்ய வராது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட வந்து ஈஸியாக செய்யலாம். நம்ம மைதா மாவு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால 10 மணி நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை வந்து விரிசல் வராது, நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வந்து வெறும் அரிசி மாவு வச்சு தான் வந்து செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் அப்படி இல்லைனா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்து மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து துணி அப்படி இல்லைனா ஒரு இலை வச்சு நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கனாவே சூப்பரான ஒரு கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய பேருக்கு இடியாப்பம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து அதை வந்து சாஃப்டாக வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாவு பிசைகிறதுக்கு வராது. எப்போதுமே நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மாவு வந்து பிசைகிறோம் அப்படின்னா, நம்ம கடையில் விற்கிது இல்லையா பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு அப்படின்னு சொல்லி கேட்டாவே தருவாங்க. அந்த மாவை எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே வந்து இடியாப்பம் ரொம்பவே சூப்பராக வரும். கொஞ்சம் வந்து டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லேஸாக வச்சுட்டோம் மாவை அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு இடியாப்பம் செஞ்சிடலாம். இந்த கிரேட்டர் வச்சு நிறைய பேர் வந்து இடியாப்பம் புழிஞ்சிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். எப்படி வருது அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரேட்டர்லேயும் ஓட்டை வந்து இடியாப்பத்துக்கு இருக்கிற ஓட்டை மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு சீவரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த கிரேட்டர் வந்து நான் வச்சுருக்கேன். சரி, நம்ம இடியாப்பம் புழிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்றைக்கி இதை எடுத்துருக்கேன். பின் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு மட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிரேட் பண்ணுற இடத்துல ஒரு மாதிரி முள்ளுமுள்ளாக இருக்கும். நம்ம 2 சைடுமே வந்து மாவு வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ ட்ரை பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மாவு வந்து நம்ம வந்து பிசையும் போது கொஞ்சம் திக்னஸாக பிசைஞ்சுக்கணும். நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் நல்லெண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அந்த மாவில் ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி அந்த ஹீட் வந்து
வந்து நல்லா வந்து போனதுக்கப்புறமா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் தாராளமாக தான் நம்ம விட்டு வந்து பிசையணும். கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்தளவு வந்து நமக்கு இடியாப்பம் வராது. இதில் வந்து கிரேட்டரில் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து நான் பிசைஞ்சு வந்து அதை ரெடி பண்ணேன். நமக்கு பாருங்கள், நான் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணுறேன். கொஞ்சம் தேங்காய் பூ மாதிரி தான் விழுந்துட்டுருக்கு. நமக்கு தேங்காய் துருவினா எந்த அளவு வந்து பூ கிடைக்குமோ அதே அளவுக்கு தான் வந்து இந்த மாவை வந்து கிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்குது. இதை விட நம்ம பெரிய ஓட்டையில் வச்சு நம்ம கிரேட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு மேகி சைஸுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய நூடுல்ஸ் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் திருவி எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு தேங்காய் பூ மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது. இதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து இடியாப்பம் செய்யவே முடியாது. நான் வந்து ட்ரை பண்ண வரைக்கும் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இதை வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்தாலுமே மாவு அப்படியே வந்து ஒட்டும் ஸ்பூனோட. அதே டைமில் நம்ம கையால் எடுத்து இட்லி பானையில் கை ஃபுல்லாகவே வந்து நான் எடுக்கும்போது எனக்கு மாவாக ஒட்டிருச்சு. ஏன்னா வந்து தேங்காய் பூ சைஸுக்கு இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இடியாப்பம் சைஸுக்கு நம்ம எடுத்து வந்து அந்த பாத்திரத்தில் வைக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்ககிட்ட துருவி காமிக்கிறேன். அப்படியே தேங்காய் பூ மாதிரி தான் கொட்டுது. இது வந்து எந்த அளவு வந்து இடியாப்பம் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேணால் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ரிஸ்க்கான வேலை. இதுக்கு நம்ம பேசாமல் வந்து இடியாப்பம் புளிகிற அச்சிலே வந்து நம்ம அழகாக புளிஞ்சிட்டு போயிடலாம். அதை வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து வீடியோக்காக போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டென்ஷனாக தான் ஆகும். அதே டைமில் நமக்கு வேலையும் வந்து அதிகமாகும். இடியாப்ப மாவு வந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில் அழகாக கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து இடியாப்பம் புளிகிற அச்சிலே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னாவே சூப்பரான ஒரு இடியாப்பம் நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இடியாப்பம் வேக வைக்கும் போது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து சில பேர் வந்து நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சு தானே ஊற்றணும் அப்படின்னு சொல்லி பாதியோடு எடுத்துருவாங்க. அது அந்தளவு வந்து வேகாது, மாவாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக விட்டு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அலுப்பட்டு அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி இடியாப்பம் புளிகிற அச்சை வச்சு நம்ம புழிஞ்சோம் அப்படின்னாவா நமக்கு வந்து இடியாப்பமும் சூப்பராக கிடைக்கும். அதே டைமில் நமக்கு டென்ஷனும் இருக்காது, வேலையும் ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேட்டர் வச்சு நம்ம வந்து புழிஞ்சிருந்தோம் அப்படின்னா வந்து இந்த அளவு வந்து நம்ம புழிஞ்சு இடியாப்பம் ரெடி பண்ணியிருக்கவே முடியாது. நம்ம இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அச்சை வச்சு நம்ம வந்து ஈஸியாக புழிஞ்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து. தேங்க்யூ.